ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ஃபெஸ்டிவலை எப்படி எங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகி அன்றைக்கி ஈவினிங் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போனோம். பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இந்த மாதிரி மாவிளை, தோரணம், பூ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். கரும்பு அதெல்லாம் மட்டும் மார்னிங் வாங்கிக்கலாம், ஏன்னா அது வந்து எங்களால் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, அதனால் மார்னிங் வந்து போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கே ஒரு 8-9 o'clock ஆகிடுச்சு. ஸோ நைட் டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 10 o'clock கிட்ட நான் கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மார்னிங் கோலம் போட்டால் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடும். எனக்கு வந்து கோலம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு யோசித்தேன், ஆனால் டைமே இல்லை. இருந்தாலும் இருந்த டைமில் ஒரு கோலத்தை செலக்ட் பண்ணி கடகடன்னு வரைஞ்சி பார்த்துட்டு வந்து போட்டேன். வெளிவாசல் உள்வாசல்னு 2 இருக்கும். ஸோ வெளிவாசலில் வந்து எங்கள் அத்தை போட்டாங்க இந்த பானை தாமரை எல்லாம். அதுக்கப்புறம் உள்வாசலில் நான் வரைஞ்ச கோலம் வந்து இதுதான். இது முடிக்கிறதுக்கே எங்களுக்கு நைட் 1 o'clock ஆகிடுச்சு. இது வந்துட்டு நான் போகி அன்னைக்கு காலையில் போட்டேன் பரதநாட்டியம். ஸோ இந்த கோலமும் அப்படியே கலையாமல் அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு வாசலில் வச்சுட்டு இப்படி ஃபுல் வாசலுமே கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஆச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் விஷஸ்லாம் சொல்லிவிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு நாங்கள் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் வெளியில் எடுத்து வச்சேன். இந்த மாவிளை எல்லா ஃபங்க்ஷனுக்குமே மாவிளை தோரணம் தான் ரொம்ப மெயினான விஷயம். நம்ம வீட்டுக்கு எந்த ஃபெஸ்டிவல்னாலும் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் மாவிளையும் தோரணமும் இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வாழை இலை, அப்புறம் பொங்கலுக்கு ஸ்பெஷலாக இது வந்து பொங்கப்பூன்னு சொல்கிறாங்க, அதனால் இந்த பூவையும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மஞ்சள் சாமந்தி, வெள்ளை சாமந்தி, இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு சைடு எங்கள் அத்தை வந்து பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லா தேவையோ ரெடி பண்ணி பொங்கல் அடுப்பில் வச்சுட்டாங்க. பொங்கலும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் குலவை விட்டு பொங்கல் பொங்கும்போது குலவை விட்டு பொங்கல் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு பொங்கலுக்கு வந்து வெள்ளை பொங்கல்னு ஒன்று செய்வோம். இது வந்து வெண்பொங்கல் கிடையாது, ஏன்னா வந்துட்டு நம்ம தாளிக்க மாட்டோம். அப்படியே வெள்ளை பொங்கல், வேறு தாளிக்காமல் வெறும் அரிசி மட்டும் போட்டு பொங்கலாக்கி வச்சுருப்போம், பச்சரிசி. அதுக்கப்புறம் பொங்கலை தாளிக்கிறதுக்காக முந்திரி இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் தூவி முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டு பொங்கலை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த பொங்கல் வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், சக்கரை பொங்கல் எப்படி செய்யுது பார்க்கலாம், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு எங்கள் அத்தை பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்க கேப்பில் நான் வந்துட்டு இந்த மாயிலை வாங்கிட்டு வந்தோம்ல, அதையும் வந்து இந்த மாதிரி தோரணமாக கெட்டணும். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கெட்டுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி நான் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் செய்வேன், பெரிய வேலையெல்லாம் எங்கள் அத்தை தான் செய்வாங்க. ஸோ இதை ரெடி பண்ணி நான் வந்துட்டு கெட்டிகிட்டு இருந்தேன். இது வந்துட்டு நம்ம 9, 11, 13 அந்த மாதிரி நம்ம எத்தனை இலை வேணால் வச்சு கெட்டலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 11 or 13 இலையோ வச்சு கெட்டினேன். இது கெட்டுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பூ கெட்டுற நூலில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி லைட்டாக நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த இதை காம்பை விட்டு இது பண்ணிட்டோன்னா அழகான தோரணம் ரெடி. இது மொத்தமாக செஞ்ச உடனே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வாசக்கதை வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நூல் இது பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கோர்த்து வச்சிடணும். நான் வந்து எங்கள் பூஜை ரூம் வாசலுக்கு கெட்டினேன். ஸோ அந்த வாசல் கதை எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை அளந்து பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கெட்டி தொங்க விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த தோரணத்தையும் 2 சைடும் தொங்க விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மாடியில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். பொங்கலை அடுப்பில் வீட்டில் தான் செஞ்சோம், ஆனால் மேலே வச்சு சாமி கும்பிடுவோம். அதுக்காக அந்த இடத்துல நான் ஒரு கோலம் போட்டேன். அதுக்குள்ளே எங்கள் அத்தை வந்து சாம்பார் வச்சுட்டாங்க. நாங்கள் அந்த பொங்கலுக்கு வந்துட்டு வெள்ளை பொங்கல் செஞ்சோம், அதுக்கு சாம்பார் அவியல் வச்சு தான் படைப்போம். அதனால் அதுவும் ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் அத்தை. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு மேலே போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 3 கரும்பு வச்சு இது எல்லாமே படைப்பு வந்து எப்போவுமே எங்கள் மாமா தான் போடுவாங்க. நாங்கள் எல்லாமே எடுத்து கொண்டு போய் கொடுப்போம். எங்கள் மாமா வந்து எல்லாமே வைப்பாங்க. நம்ம ரெடி பண்ணின சூப்பரான சுட சுட சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் அவியல், அப்புறம் இந்த வெள்ளை பொங்கலும் சாம்பாரும் ஊற்றியாச்சு. இப்போ சாமி கும்பிட எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் பொங்கல் வாங்கின புது ட்ரெஸ்ஸை வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் எங்கள் மாமா தான் எல்லாேருக்கும் அதை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் புது ட்ரெஸ் போடுவோம். ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கரெக்டாக சூரியனும் வந்தாங்க, பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமா எங்கள் எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. புது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் செஞ்ச பொங்கல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பொங்கல் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.
சரி இப்போ அம்மா வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு போகலாம் அப்படி பார்க்கும்போது கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட போகும்போது ஒரு கேக் ஷாப் பார்த்தேன். கேக் வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வர கேக் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் கேக்கே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு கேக் கடைக்குள்ளே போந்தோம். பார்க்குறதுக்கு சூப்பராக கேக்ஸ் இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது. பட் எனக்கு சாக்லேட் கேக்கு அந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சாக்லேட் கேக்கு, கப் கேக்குன்னு எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவரில் வாங்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு 9 o'clock போல் வீட்டுக்கு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் எந்திரிச்ச உடனே சரி மாட்டு பொங்கலாச்சே என்ன கோலம் வரையலான்னு யோசிக்கும்போது சரி மாடு வரைஞ்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, சும்மா ட்ரை பண்ணி வரைகிறது தான். ஸோ மாடு வரைஞ்சி பார்க்கலான்ட்டு மாடும் ஒரு அழகான கன்றுக்குட்டியும் வரைஞ்சேன். ஏதோ ஓரளவு அழகாகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே போயிடுச்சு. நைட்டு வந்துட்டு நாங்கள் யூஸ்வலாக ஒரு பார்க் போவோம். அந்த பார்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி வைக்கிறதா 2 நாள் முன்னாடி போர்டு பார்த்தேன். சரி அது எப்படி தான் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப லேட்டாக தான் போனோம். நாங்கள் 8:30 தான் போனோம். 9 o'clock வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்தது. ஸோ ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் தான் பார்த்தேன். அதில் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆன இந்த பறையடி அப்புறம் கரகாட்டம் இதெல்லாம் வந்து ஆடினாங்க. நல்லா இருந்துச்சு. 1/2 hour உட்காந்து பார்த்துட்டு அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. மற்ற ஒரு 4 சாப்பாடு கடை, அதுக்கப்புறம் தண்ணி கேன் எல்லாமே ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. ஆல்ரெடி அந்த பார்க் எப்படி இருக்குன்றதை நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். நல்ல பெரிய பார்க், ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே வந்து ஒரு 4 days இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணினாங்க அங்கே வந்திருந்தவங்க எல்லாருமே. உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருவிழா வாழ்த்துக்களை. அந்த பறை இந்த பறை தமிழர் பாரம்பரியம், தலை சிறந்த பாரம்பரியம் என எண்பிக்க வந்த பறை இந்த பறை. ப்ரோக்ராம் எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே அவங்க பசங்களெல்லாம் இப்படி ஸ்டேஜில் விட்டு ரஞ்சிதமே பாட்டு போட்டு ஆட விட்டாங்க. செம வைபாக இருந்துச்சு. அந்த வைப் நமக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பசங்கள்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. நானும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன். இப்படி தான் என்னோடய பொங்கலும் மாட்டுப் பொங்கலும் ரொம்ப சூப்பராகவே போச்சு. என்னோடய காணும் பொங்கல் எப்படி போச்சுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.